Introducing the all-new Italiano range of pizza. Pizza Ultimo. Pizza Hut. இலங்கை மின்சார சபை தொடர்ச்சியாக அடைந்து வரும் நட்டத்தை குறைப்பதற்காகவே மின்சார கட்டணம் அதிகரிக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. நுகர்வோர் மீது அதிக சுமையை சுமத்துவதன் மூலம் மாத்திரம் சபையை லாபமடைய செய்வது ஒரு புறம் இருக்க, வருமானத்தையும் செலவையும் சமப்படுத்திக் கொள்ள முடியாது என்பதே நட்டத்தை குறைத்துக் கொள்வது என்பதில் அடங்கியுள்ள முக்கிய விடயமாகும். இதற்கமைய இலங்கை மக்கள் மின்சார பயன்பாட்டின் ஊடாக மீட்க முடியாத நிறுவனம் ஒன்றை மீட்கும் பிரயத்தனத்தை தோளில் சுமந்துள்ளார்கள் என்றால் அது மிகையாகாது. எனினும் பாவனையாளர் மீது அதிக சுமையை சுமத்தினால் மாத்திரம் மின்சார சபையை நட்டத்திலிருந்து மீட்க முடியாது என்பதற்கு பல்வேறு முக்கிய காரணங்கள் இருக்கின்றன. உற்பத்தி செய்யப்படும் ஒவ்வொரு மின் அலகுக்கும் நட்டம் அதிகரித்து செல்வதாகவே மின்சார சபையும் அரசாங்கமும் மக்களுக்கு கூறி வருகிறது. இதற்கமைய அதிக அளவில் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் நடவடிக்கையை நோக்கி செல்லாமல் குறைந்த அளவில் மின்சாரத்தை பயன்படுத்துமாறு முதலில் மின்சார சபையும் அண்மை காலமாக அரசாங்கமும் மக்களிடம் மன்றாடுகிறது. இந்த மன்றாட்டங்களுக்கு அமைய ரோம் நகரில் தீ பரவிய நிலைக்கு மின்சார சபை தள்ளப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மின்சார சபையும் அதற்கு பொறுப்பாக உள்ள அமைச்சம் டேரோ மன்னனை போன்று செயற்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை கடந்த 11ஆம் தேதி நாம் சுட்டிக்காட்டியிருந்தோம். நட்டம் அடைந்து வரும் மின்சார சபையின் வளங்களை அதிக அளவில் பயன்படுத்தி ரத்தினபுரியில் நடாத்தப்பட்ட புத்தாண்டு விளையாட்டு விழா தொடர்பில் அந்த அறிக்கை அமைந்திருந்தது. அதே போன்றதொரு வீண் விரயம் மீண்டும் நேற்று ரத்தினபுரியில் இடம்பெற்றுள்ளது. நட்டத்தை சுமந்து மின்சார சபை உற்பத்தி செய்யும் அதிகளவு மின்சாரம் ஒரு சிலரின் ரசனைக்காக இவ்வாறு பயன்படுத்தப்பட்டுள்ளது. சீவழி விளையாட்டரங்கில் நடைபெற்ற பகலிரவு கிரிக்கெட் தொடருக்காக மின்சாரம் பெற்றுக் கொள்ளப்பட்ட முறைமைக்கு அமைய எவ்வளவு மின்சாரம் விரயம் செய்யப்பட்டது என்பதனை கண்டறிவது சிக்கலாக உள்ளது. அத்தகைய பிரச்சனை எழுந்தாலும் குறித்த மென்பந்து கிரிக்கெட் போட்டி தொடருக்கு பின்னால் உள்ள சுமையை இலங்கை மின்சார சபை நட்டமாக சுமக்க வேண்டிய நிலை ஏற்படலாம். இந்த நட்டத்தை உண்மையிலேயே நாட்டில் உள்ள அனைத்து மின் பாவனையாளர்கள் மாத்திரமல்லாது மின்சார வசதியினை இதுவரை பெற்றிராத மக்களும் ஈடு செய்வதனை அறிந்து கொண்டு இத்தகைய வீண் விரயத்திற்கு ஊக்கம் அளிக்கும் மக்கள் பிரதிநிதிகள் வீண் விரயமானவர்களா?